வணக்கம். வணக்கம். 4 முறை ஊதிய குழுக்கள் பரிந்துரைத்த புதிய ஊதிய விகிதங்களை நடைமுறைப்படுத்தி ஆசிரியர்களின் குடும்ப பொருளாதார நிலைகள் உயர்ந்திட திமுக ஆட்சியில் வழிவகுத்ததாக திமுக தலைவர் கலைஞர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் வேலைவாய்ப்பு பதிவு முன்னுரிமைப்படி ஆசிரியர்களுக்கு பணி நியமனமும் ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல் ஆணைகளும் வழங்கியதாகவும் ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில் கலைஞர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில், தமிழகத்தின் வடகோடியில் பிறந்து கல்வியில் சிறந்து ஆலந்தூர் மணப்பாக்கத்தில் கோவில் நிலங்களையும் குடிநீர் குளத்தையும் மனைகளாக்கி விற்று 100 கோடி ரூபாய் சுருட்டியுள்ள அதிமுகவினரை கண்டித்தும், கொள்ளை போன நிலங்களை மீட்க வலியுறுத்தியும் சென்னை தெற்கு மாவட்ட திமுகவினர் 10,000 பேர் திரண்டு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்த கட்டமாக திமுக தலைமை கழக அனுமதியோடு வழக்கு தொடரப்போவதாக மாவட்ட செயலாளர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நவீன நகரங்கள் உள்ளூர் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆலோசனை நடத்தி நிர்மாணிக்கப்படும் என மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே சென்னை மங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்து காரணமாக சென்னை திருச்சி இடையிலான ரயில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பயணிகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதுடன் சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்த விபத்தை தொடர்ந்து விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி இடையிலான ரயில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரவேண்டிய சிலம்பு எக்ஸ்பிரஸ், பொதிகை, கன்னியாகுமரி, நெல்லை, முத்துநகர், அனந்தபுரி, சேது, வைகை, பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை, கடலூர் துறைமுக சந்திப்பு வழியாக மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டு தாமதமாக சென்னை வந்து சேர்ந்தன. அதேபோன்று சென்னையிலிருந்து நேற்றிரவு புறப்பட்ட மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் கடலூர் வழியாக திருப்பிவிடப்பட்டன. இன்று காலை சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் குருவாயூர் உள்ளிட்ட ரயில்களின் புறப்பாடும் தாமதமானதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு தேயிலை தோட்ட அதிகாரியின் சர்வாதிகார போக்கை கண்டித்து தொழிலாளர்கள் இன்றும் வேலை நிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர். கூடலூரை அடுத்த கொளப்பள்ளி, சேரங்